யமதர்மரின் சூழ்ச்சிகள் தெரியுமா? யமதர்மர் ஒரு நாள் பிச்சைக்காரன் போல் தன்னை மாற்றிக்கொண்டு திருவண்ணாமலை கோவிலில் வாசகம் கேட்பது போல் அமர்ந்தால் அப்போது அவர் காயத்ரி என்ற பெண்ணிடம் யாசகம் கேட்டார். காயத்ரியம் அவரது குழந்தையின் கையில் அரிசியை கொடுத்து ஒரு கைப்பிடி அரிசியை தானமாக போட்டார். சிறிது நேரம் கழித்து கார்த்திகா என்ற மற்றொரு பெண்ணிடம் யாசகம் கேட்டார். கார்த்திகாவும் தன் குழந்தையின் கையில் அரிசியை கொடுத்த தானமாக போட்டார். சில ஆண்டுகள் கழித்து காயத்ரியும் கார்த்திகாவும் யமலோகம் சென்றன. இவர் இருவரையும் பார்த்த யமன் காயத்ரியை சொர்க்கத்திற்கும் கார்த்திகை நரகத்திற்கும் அனுப்பச் சொன்னார். இதனை கேட்ட ஆத்திரமடைந்த கார்த்திகா, அவளும் நானும் ஒரே செயலை தானே செய்தோம், எனக்கு மட்டும் ஏன் நரகம் என யமனிடம் கேட்டாள். அதற்கு யமதர்மன் கூறினார், காயத்ரி தன் குழந்தையின் கையால் அரிசி போட்டால் குழந்தைக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும் என்பதால அவ்வாறு செய்தார். ஆனால் நீ குழந்தையின் கை சிறியதாக இருப்பதால் குழந்தை போட்டால் சிறிய அளவு அரிசி செலவாகும் என்று நினைத்தாய்.